ஹாய் விவர்ஸ், நான் உங்கள் பவுனிஸ்ரீ. இப்போ எங்கே கிளம்பி போகிறோம் பார்த்தீங்கன்னா, அம்மா வீட்டுக்கு கிளம்பி போகிறேங்க. ஏன்னா 5வது வாரம் அம்மா வீட்டில் கூழ் ஊற்றுறாங்க. நானும் என் பசங்களும் கிளம்பியாச்சுங்க. அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. அம்மா வீட்டுக்கு வந்தோடனே எனக்கு தாங்க வேலை இருக்குது அம்மா கூட. ஏன்னா அம்மா ஃப்ரைடேவே என்ன பண்ணிட்டாங்க, கேழ்வரகு மாவை நல்லா கரைச்சி வச்சுட்டாங்க. ஏன்னா மாவு நல்லா புளிக்கணுன்றதுக்காக கூழுக்கு. இப்போ அம்மாவும் நானும் கூழ் காசை ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. இதுக்கு என்ன தான் நம்ம அடுப்பு பற்ற வச்சாலும், கேஸ் அடுப்பு பற்ற வச்சாலும் நம்ம முறைப்படி அந்த சாங்கியத்தை நம்ம செய்யணும். கற்பூரம் ஏற்றி தாங்க பற்ற வச்சோம் நானும் அம்மாவும். எப்போவுமே வருஷம் வருஷம் அம்மா கூழ் ஊற்றி, கிட்டத்தட்ட இது 5வது வருஷங்க அவங்க கூழ் ஊற்றுது. நான் தான் இது கூட அம்மா இப்போ கூட இருப்பேன். ஆனால் இப்போ இன்னமும் அம்மா கூட ஏன் இருக்கேன்னா, அவங்க ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு. அதனால் அவங்க வெயிட்டு தூக்கக்கூடாது. இருந்தாலும் அவங்க என் கூட பாருங்கள், அவங்களும் அதை தூக்கி வைக்கிறாங்க. இந்த தண்ணி பார்த்திங்கன்னா ஏன் இவ்வளோ இருக்குது, டபரா அவ்வளோ பெருசுன்னு நினைக்காதீங்க. கிட்டத்தட்ட நாங்கள் 8.5 கிலோ செய்கிறோங்க. நாங்கள் கூழ் ஊற்ற போகிறோம். அதனால தான் டபரா செட்டை நாங்கள் கடைக்கு வாடகைக்கு எடுத்துட்டோம். இப்போ அந்த ஃபிலிமில் நான் வச்சுட்டேன். இப்போ வச்சுட்டு இப்போ அதை நல்லா கொதி வந்த பிறகு தான் நாங்கள் அரிசி போட போகிறோம். இப்போ அரிசி பார்த்திங்கன்னா என்ன அரிசி போடுறோம் பார்த்திங்கன்னா, நொய் பச்சை அரிசி தான் போட போகிறோம். அது ரொம்பவே சூப்பராக இருக்கும் கூழுக்கு, நல்லாவும் ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். அதனால் அந்த அரிசியை தான் அம்மா வாங்கி 1 ஹவராக ஊற வச்சு அது சேர்த்தாங்க. அது கூட கொஞ்சம் கல்லுப்பும் சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம். இப்போ நாங்கள் கரைச்சி வச்ச கேழ்வரகு மாவை நான் ஊற்றுனாங்க. அம்மா அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாங்க. ஒவ்வொரு கட்டத்துக்கு மேலே நான் ஊற்றி முடிச்ச பிறகு நான் அம்மா கிட்டேருந்து நான் கரண்டியை நான் வாங்கிட்டேன். நான் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அம்மா எவ்வளோ நேரம் தான் அவங்க கைக்கு பெயின் கொடுக்கக்கூடாது. அதனால தான் எவ்வளோ தான் நான் அவங்கள மிக்ஸ் பண்ணதுனால நான் வாங்கி மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட கேழ்வரகு நல்லா மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம். நல்லா குக் ஆகட்டணும். இது ஏன் ரொம்ப மிக்ஸ் பண்ணினே இருக்கணும்னா அடி பிடிக்கக்கூடாது, அதுக்காக தான் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதில் எங்கள் அம்மா ஒரு டிப்ஸ் ஒன்று சொன்னாங்க. இது குக் பண்ணி முடித்தோடனே நம்ம தண்ணியில் லாஸ்ட்டாக தெளித்து விடுவாங்க எங்கள் அம்மா. ஏன் அந்த தண்ணி தெளிச்சு விடுறாங்க நான் கேட்டேன். ஏம்மானா, அப்போ உடனே தட்டு போட்டு மூடி வச்சுருவோம். அந்த காலையில் திறக்கும் போது ஏடெல்லாம் மேலே நிற்குமா. அப்போ அந்த மாவு கூழ் கட்டிடும். இதுமாதிரி நம்ம தெளித்து விட்டு மூடி வச்சோன்னா இப்போ எப்படி இருக்குதோ அதே மாதிரி மார்னிங்கும் அதேமாதிரி கூழ் இருக்கும்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, இது கூழ் காய்ச்சி முடிச்சாச்சுங்க. அடுத்தது மாவு மிஷினில் கொடுக்குறாங்க. நாளைக்கு அடுத்த வீடியோ பார்க்கலாம்.